வணக்கம். 10ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் இல்லையா? முக்கியமா சாஃப்ட்வேர் துறையில நுழையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வழிகாட்டி ஒரு சூப்பரான ஆரம்பமா இருக்கும். இது வெறும் தியரி கிடையாதுங்க. உங்க கெரியரை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் பண்றதுங்கிற ஒரு அட்டகாசமான பயணம். வாங்க உள்ள போகலாம். ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, அடுத்து நாம என்ன பண்ண போறோம் என்பதுதான். இதுவரைக்கும் நாம மத்தவங்க உருவாக்குன ஸ்மார்ட் போன்ஸையும் ஆப்ஸையும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டா? ஆனா இனிமே நீங்களே புதுசா ஒரு ஆப் உருவாக்க தயாரா இருக்கீங்களா? உலகமே வியந்து பார்க்க போற அடுத்த மிகப்பெரிய அப்ளிகேஷனை உருவாக்குற அந்த நபர் நீங்களாக கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் இதுதான். முதல்ல சாஃப்ட்வேர் உலகம்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இதுல இருக்கிற வேலைவாய்ப்புகள், தேவையான ஸ்கில்ஸ் மற்றும் டூல்ஸ், உங்களோட 10 வார பயிற்சி திட்டம், கடைசியா நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் ரிசல்ட்ஸ். இதான் நம்ம பிளான். முதல்ல நம்ம பயணத்தோட முதல் பகுதியான தி சாஃப்ட்வேர் யூனிவர்ஸ், அதாவது டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே நுழைவோம். சாஃப்ட்வேர்னா என்ன, ஐடினா என்னன்னு ரொம்ப டெக்னிக்கலா யோசிக்க வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற டிஜிட்டல் பொருட்களை உருவாக்குறது தான் இந்த துறை. காலையில எழுந்ததிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாம யூஸ் பண்ற மொபைல் ஆப்ஸ், வெப்சைட்டுகள், பெரிய பெரிய சிஸ்டம்ஸ், இது எல்லாத்தையும் உருவாக்குறது தான் சாஃப்ட்வேர். உங்க ஐடியாக்களுக்கு நிஜத்துல உயிர் கொடுக்கிற ஒரு மேஜிக் மாதிரி இது. சரியான திறமைகளை வளர்த்துக்கிட்டா உங்களால என்னென்ன உருவாக்க முடியும் தெரியுமா? நீங்க டெய்லி தகவல்களை தேடுற வெப்சைட்டுகள், உங்க போன்ல இருக்கிற ஆப்ஸ், ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மணிக்கணக்கா விளையாடுறீங்களே அந்த கேம்ஸ், இது எல்லாத்தையும் நீங்களே சொந்தமா உருவாக்க முடியும். இது எவ்வளவு பெரிய பவர்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, 2வது பகுதிக்கு வருவோம். இந்த துறையில இருக்கிற அட்டகாசமான வேலைவாய்ப்புகள் என்னென்ன? ஐடி துறையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இங்க எல்லாரும் ஒரே வேலையை செய்ய வேண்டியதில்ல. உங்களுக்கு எதை பிடிக்குதோ அந்த ரோலை நீங்க செலக்ட் பண்ணலாம். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராவோ அல்லது வெப் டெவலப்பராவோ மாறலாம். இல்ல எனக்கு கேமிங் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு கேம் டெவலப்பரா நீங்க வேலை செய்யலாம். எனக்கு கோடிங் கொஞ்சம் கம்மி, ஆனா டிசைனிங்ல நான் கில்லி அப்படின்னு சொல்றவரா நீங்க? அப்போ ஒரு ஆப் எப்படி அழகா இருக்கணும்னு டிசைன் பண்ற UI UX டிசைனராகவும் நீங்க ஆகலாம். நீங்க யாரா ஆகுறீங்க அப்படிங்கறத தாண்டி எங்க வேலை செய்ய போறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பிரம்மாண்டமான பெரிய ஐடி கம்பெனிகள்ல வேலை செய்யலாம், அல்லது ரொம்ப ஃபாஸ்டா புதுமைகளை புகுத்துற ஸ்டார்ட் அப்ஸ்ல சேரலாம். யாருக்கும் நான் பதில் சொல்ல விரும்பல, நானே என் பாஸ் அப்படின்னு நினைச்சா நீங்க ஃப்ரீலான்சிங் கூட பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வீட்ல இருந்தபடியே உலகத்துல எந்த மூலையில இருக்கிற கம்பெனிக்கும் வேலை செய்யற ரிமோட் ஜாப்ஸ் ஆப்ஷனும் இங்க கொட்டி கிடக்கு. 3வது பகுதி. இந்த இலக்கை அடைய நமக்கு என்னென்ன திறன்கள் மற்றும் கருவிகள் தேவைன்னு பார்க்கலாம். டெக் ஃபீல்ட்ல ஜெயிக்கணும்னா மேக்ஸ்ல புலியா இருக்கணுமோ இல்ல கடகடன்னு கோடிங் டைப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இது ஒரு பேலன்சிங் கேம். ஒரு பக்கம் ப்ரோக்ராமிங், வெப் டெவலப்மெண்ட்னு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவைப்படும். அதே சமயம் லாஜிக்கா யோசிக்கிற திறன், ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுங்கிற ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அப்புறம் உங்களோட சொந்த கிரியேட்டிவிட்டி, இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த களத்துல இறங்க VS Code, GitHub மாதிரியான இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஆச்சரியம் என்னன்னா, உலகத்தரம் வாய்ந்த இந்த டூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அப்புறம் யூடியூப் வீடியோக்கள், ஆன்லைன் கோர்ஸ்கள் மூலமா உங்க பேசிக்ஸை நீங்களே ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். இது தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு டிப்ளமோ, ITI அல்லது நல்ல ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ஸ் மூலமா உங்களோட வேல்யூவை நீங்க இன்னும் கூட்டிக்க முடியும். இது எடுத்த உடனே பெரிய ஆப் உருவாக்குற மேஜிக்லாம் கிடையாது. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல பேசிக்ஸ், அப்புறம் கோடிங், அதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட்னு படிப்படியா முன்னேறணும். அதை தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷலைசேஷன், அப்புறம் நீங்க கத்துக்கிட்டதை வச்சு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், கடைசியா அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ். எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப கிளியரா உங்க கற்றல் பாதை இப்படிதான் இருக்கும். 4வது பகுதி, உங்களுக்கான 10 வார பயிற்சி திட்டம். இதுதான் உங்களோட ஆக்ஷன் பிளான். டெக்னாலஜினாலே வருஷ கணக்கா படிக்கணுமோன்னு பயப்பட வேண்டாம். இத ரொம்ப சிம்பிளா ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு 10 வார டைம்லைனா நம்ம பிரிச்சுக்கலாம். முதல் 2 வாரங்கள்ல பேசிக்ஸ் கத்துக்குவீங்க. 3 மற்றும் 4வது வாரங்கள்ல ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைனான HTML மற்றும் CSS பாப்பீங்க. அடுத்த 2 வாரங்கள்ல அதை ஆக்டிவா மாத்துற ஜாவா ஸ்கிரிப்ட். கடைசியா 7ல இருந்து 10வது வாரம் வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் யூஸ் பண்ணி முழுமையான ப்ராஜெக்ட்ஸை நீங்களே ஸ்கிராச்ல இருந்து உருவாக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா இந்த வழியில நாம யதார்த்தத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய வேலைவாய்ப்பு, சூப்பரான சம்பளம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், குளோபல் ஸ்கோப்னு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அதே சமயம் சவால்களும் இருக்கு. இங்க காம்படிஷன் ரொம்ப அதிகம். டெக்னாலஜி அப்டேட் ஆயிட்டே இருக்கிறதால நாமும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் மிக முக்கியமா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணலனா எதுவுமே வராதுங்கிறது தான் நிஜம். கடைசி மற்றும் 5வது பகுதி, ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் ரிசல்ட்ஸ். இதோட எண்டில் நாம என்ன சாதிக்க போறோம்?
இந்த 10வது வாரத்தோட முடிவுல நீங்க சும்மா தியரியை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்களே சொந்தமா உருவாக்குன 4 அட்டகாசமான ப்ராஜெக்ட்ஸ் உங்க கையில இருக்கும். உங்கள பத்தின ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட், ஒரு சூப்பரான கால்குலேட்டர், உங்க ஃப்ரெண்ட்ஸை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு குவிஸ் ஆப், அப்புறம் இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு காட்டுற ஒரு வெதர் ஆப். இது எல்லாமே நீங்க உருவாக்குனது. இந்த கடுமையான ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 10 வார உழைப்போட ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? கோடிங்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். பேசிக்கான ஆப்ஸை உருவாக்குற திறமை உங்க கைக்கு வந்திருக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஐடி துறையில உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களோட கரியர் பாத் எதுன்னு சூஸ் பண்ற முழு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ இப்போ ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. சாஃப்ட்வேர் உலகத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பிரம்மாண்டமான வாய்ப்புகளையும் பார்த்துட்டோம். இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். உங்க எதிர்காலத்தை இப்போவே கட்டமைக்க நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? யோசிங்க, உடனே செயல்பட ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்.